அடாடாட என்னம்மா ஒரு ப்ரோமோ. நீங்க வேற லெவல் விஜய். நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ண பிளான் எல்லாம் போட்டீங்க. இப்ப வளகாப்புக்கு பிளான் பண்ணுங்க விஜய். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். இப்போ சொல்லுங்க சாரதா. விஜய், இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம்னு சொன்னது கேட்டு இந்த ஆட்டம் போடுறிய சாரதா. இப்போ சொல்லு, இந்த பந்தம் தேவையா இல்லையா அப்படின்னு. காவேரியோட பிறந்த நாளப்போ புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னப்பவே நினைச்சேன் கர்ப்பம் சீன் வரும்னு. ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல புருஷன் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்றதான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. அதே போல காவேரியும் விஜய் கிட்ட தான் சொல்லணும். அந்த நேரத்துல விஜயோட முகத்தை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கும். காவேரி கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்தோம். செம சூப்பர். இந்த குழந்தையால காவேரியும் விஜயும் ஒன்னு சேரணும். காவேரி கர்ப்பமானதை பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சாரதா இதை எப்படி எடுத்துப்பாளோ அப்படின்னு நினைச்சாதான் பக்கு பக்குன்னு இருக்கு. ஒருவேளை பாரதி கண்ணம்மா மாதிரி காவேரியையும் அலைய விடுவாங்களோ? சேசே, அப்படிலாம் இருக்காது. ஒரு பொண்ணு தாய்மை அடையிற போதான் தான் பொண்ணா பிறந்ததுக்கான முழு பலனையும் அடையிறா. காவேரி இந்த விஷயத்துல பாக்கியசாலிதான். இந்த விஷயத்த முதல்ல புருஷன் கிட்ட சொல்லணும். இங்க என்ன நடக்க போகுதோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.